அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஒதுவுடைய சட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக தினமும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு சுருக்கமாக நம்மால் முடிந்தவரை தெளிவாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாடினால் இன்னும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்தவரை நிறைய சட்டங்களை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, கடைசி வீடியோவில் நாம் ஒது என்பது 3 வகையாக நாம் பிரித்தோம். ஒது செய்வது எப்போ ஃபரது, அடுத்து ஒது செய்கிறது எப்போ வாஜிபு, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒது செய்கிறது எப்போ முஸ்தஹப். கடைசி வீடியோவில் ஒது செய்கிறது எப்போ ஃபரது, ஒது செய்கிறது எப்போ வாஜிப், இந்த ரெண்டுத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒதுவுடைய அந்த 3வது வகையான ஒது எப்போ செய்கிறது முஸ்தஹப் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா கபுலன் நௌம். இப்போ இரவில் நீங்கள் தூங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஒது செய்கிறது எப்போ முஸ்தஹப் அப்படின்னா என்னன்னு சொன்னால், இப்போ இந்த விஷயங்கள் வாஜிபோ இல்லை ஃபரதோ இல்லை. நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உதுவோடு செய்தால் உங்களுக்கு நன்மைகளும் கூடும். அல்லாஹு தஆலா அந்த விஷயங்களிலே கண்டிப்பாக ஹைரையும் வைத்திருப்பான். இப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு சவாப், உங்களுக்கு நன்மை, செய்துதான் ஆக வேண்டும் என்பது நிர்பந்தனை அல்ல. அதுதான் முஸ்தஹப்பான காரியங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம தூங்கும் போகும்போது, அதாவது இரவிலே நம்ம படுக்கைக்கு போகுவதற்கு முன்பு ஒது செய்த பிறகு நாம் என்ன செய்கிறது, தூங்குவது, அது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னு சொன்னால், பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க, இதா அதைத்த மதுஜஅக, பர்ரா இப்னு ஆசிபே, உன்னுடைய படுக்கைக்கு நீ போனேன்னு சொன்னால் ஃபதவத்த, என்ன செய், ஒது செய்து கொள். எப்படி தவத்த அலி சலாத்தி, நீ எப்படி தொழுகைக்காக வேண்டி ஒது செய்வியோ அதுபோல் நீ ஒது செய்து கொள். அதற்கு பிறகு சும்மா இது தஜி அலா ஷிக்கிக்கல் ஐமன், வலது புறமாக நீ ஒருக்கணித்துப்படு. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபகுல், நீ சொல்லு, அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி இலைக்க வ ஃபவ்வது து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது ஸஹரி இலைக்க ரஹ்பதன் வ ரகுபதன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க. அதற்கு பிறகு வ ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வ நபியிக்கல்லதி அர்சல்த. இதற்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன். உன் மீது உள்ள பயத்தாலும் ஆசையாலும் நான் என்ன செஞ்சிட்டேன், உன்னிடம் அடைக்கலம் தேடினேன். அதற்கு பிறகு நீ இறக்கிய வேதங்களை நான் என்ன செஞ்சேன், ஈமான் கொண்டேன். நீ அனுப்பிய நபியை நானும் என்ன செஞ்சேன், ஈமான் கொண்டேன். இப்படி இந்த துஆவை ஓதி நீங்கள் படுத்தால், சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன் முத்த அலல் ஃபித்ரா, அப்படி நீங்கள் ஒரு கால் மரணித்து விட்டாலும் நீங்கள் அந்த ஈமானோட, அந்த கடைசி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உங்களை ஈமானோடு, இஸ்லாத்தோடு, இந்த தீனோடு அல்லாஹ் உங்களை மரணிப்பான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, பர்ராவே, நீ படுக்கைக்கு சென்றால் என்ன செய், ஒது செய்து கொள். அதற்கு பிறகு நம்ம தூங்கி எழுந்துட்டோம், தூங்கி எழுந்த உடனே நம்ம ஒது செய்து கொள்வதும் என்னங்க, ஒரு முஸ்தஹப்பான காரியம். அடுத்து 3வது பாருங்கள், ஒதுவுடைய முஸ்தஹப்பான காரியங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது, நம்ம அப்படியே பொதுவாக பார்க்கலாம். இப்போ 3வது எப்போவுமே நம்ம ஒதுவோடவே இருப்பது 24 ஹவர்ஸும், அதாவது நாம் நம்முடைய சுய தேவைகளுக்காக அந்த போகக்கூடிய அந்த நேரங்களை தாண்டி மற்ற எல்லா நேரங்களிலேயும் நம்ம ஒதுவோடு இருப்பதும் அது ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்து 4வது பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி ஒது இருக்குது, சரி, இன்னும் நம்ம சவாபுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஒது செய்கிறதும் முஸ்தஹப்பான விஷயம். இதில் 2 விஷயங்களை கவனியுங்க. இப்போ ஒருத்தர், உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருத்தர் அசரு தொழுகைக்காக ஒது செஞ்சுருக்கிறார். இப்போ அவர் அசரு தொழுகையை தொழுதுட்டார். அடுத்து இப்போ மக்ரிபுடைய நேரம் வந்துருச்சு, அவருக்கு ஆல்ரெடி செய்த ஒது அப்படியே இருக்குது. இப்போ அவர் என்ன செய்யலாம், இன்னும் நான் சவாபுகளை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர் அந்த அடுத்த வக்து தொழுகைக்காக என்ன செய்யலாம், ஒது செய்து கொள்ளலாம். அது முஸ்தஹப்பான காரியம், அவருக்கு இன்னும் சவாபு அதிகம். இந்த 2வது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், இப்போ அவர் அசருக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒது செஞ்சுருக்கிறார். ஆனால் அவர் அசரு தொழுகையை இன்னும் தொழுவலை, கொஞ்சம் பிற்படுத்தி இருக்கிறார். அவர் பிற்படுத்தி இருக்கிறாரு. அந்த எந்த இபாதத்துக்காக ஃபஸ்ட்டு அவர் ஒது செஞ்சாரோ அந்த அசரு தொழுகை அவர் இன்னும் தொழுவலை. அவர் திரும்ப என்ன செய்கிறாரு, அவரை பிற்படுத்தியதுனால, சரி நம்ம திரும்ப அதே அசரு தொழுகைக்காக நம்ம ஒது செய்யலான்னு சொல்லி அவர் ஒது செஞ்சாருன்னா அது இஸ்ராஃப், அது வீண் விரயம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒது செஞ்சதே அதற்கு தான். அவர் ஒது செய்யலைன்னா
அதான் அந்த ஒது செய்து அந்த இபாதத்தை அவர் தொழுவலைன்னா அப்போ அந்த குற்றம் இவர் மேலே தான். என்னங்க, அந்த அசரு தொழுகையை தொழுதுருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எந்த நியத்துக்காக ஒது செஞ்சாரோ அதே அவர் செய்யலை, திரும்பவும் அதே நியத்துக்காக அவர் ஒது செஞ்சார், அப்போ அது என்ன, கண்டிப்பாக வீண் விரயம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 5வது பாருங்க, பாதல் கீபா பாதல் கிதுபு. ஏதாவது நம்ம என்ன செஞ்சிட்டோம், கோல் மூட்டிட்டோம், அல்லது ஏதாவது ஒரு மோசடி செஞ்சிட்டோம், அல்லது ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தைகளோ அல்லது ஒரு பொய்யான ஒரு விஷயங்களோ நாம் இது போல் ஒரு தவறான விஷயங்களை பேசிவிட்டால் அதற்கு பிறகு நம்ம ஒது செய்து கொள்வது நல்லது. ஒது செஞ்சுக்கிறது என்னங்க, அது வந்து ஒரு முஸ்தஹப்பான ஒரு ஒழுக்கமான அது ஒரு நன்மைக்குரிய செயல் என்பதாக நமக்கு எழுதுகிறார்கள். அடுத்து 6வது பாருங்க, இந்த திலாவத்தில் குர்ஆனி வ திக்ரில்லாஹி தஆலா. இப்போ சுத்தமின்றி குர்ஆனை தொடக்கூடாது, அது வேற விஷயம். இப்போ நம்ம குர்ஆனை தொடலை, அப்படியே நம்ம மெமரியாக அப்படியே மனப்பாடமாக நமக்கு ஒது இல்லாமல் நம்ம வந்து குர்ஆனை ஓதலாமா, அல்லது அல்லாஹுடைய வேறு ஏதாச்சும் திக்ருகள், ஏதாச்சும் நம்ம சலவாத்து ஓதுறதோ அல்லது அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்கிறதோ இது போல் விஷயங்களை நம்ம ஒது இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த விஷயங்களை செய்யும் போதும் ஒது இருக்கிறது முஸ்தஹப், வாஜிபு இல்லைங்க, முஸ்தஹப். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யக்ரஹு அன் யதுகுரல்லாஹ தஆலா அலா கைரி தஹாரத்தின். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒது இன்றி அசுத்தமான நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவது அது மக்ரூஹான விஷயம், அது வந்து ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை திக்ரு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நினைவு கூறக்கூடிய விஷயங்களில் இந்த குர்ஆன் என்பது அது வந்து ஒரு முதன்மையான விஷயம். எல்லா திக்ருகளை விட சிறந்த ஒரு திக்ரு என்னங்க, அது இந்த அல்லாஹுடைய கலாமு, அல்லாஹுடைய திக்ரு, அது இந்த குர்ஆன் தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒது இன்றி நீங்கள் திக்ரு செய்வதே அது வந்து ஒரு வெறுக்கத்தக்க விஷயம்னா, அப்போ குர்ஆனை நம்ம ஒது இன்றி ஓதுனா அது எவ்வளவு வெறுக்கத்தக்க விஷயம். இப்போ கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒதுவோடு நம்ம குர்ஆனை பார்க்காம அப்படியே நம்ம தொடாமல் ஓதுனாலும் ஒது செய்து நீங்கள் அதை ஓதுவது முஸ்தஹப்பான சவாபான விஷயம். மாறாக நீங்கள் ஒது இல்லாமல் ஓதுனாலும் அது வந்து ஜாயிஸ் தான், அது வந்து ஹராம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுகுருல்லாஹ தஆலா அலா குல்லி அஹ்யானிஹி, எல்லா நேரங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக இப்படி ஒரு ஹதீஸு வந்திருக்கு. அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரியுது என்னங்க, ஒது இன்றி நம்ம குர்ஆனை ஓதலாம், அது வந்து ஜாயிஸு. மாறாக ஒது செஞ்சுட்டு தான் நீங்கள் குர்ஆனை ஓதணும், அது வந்து வாஜிபு அப்படின்னு வந்து சொல்லப்படலை, அது முஸ்தஹப்பான விஷயம். சரியா? அடுத்து வந்து இன்ஷா அல்லாஹ் 6வது விஷயம். அடுத்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 4 விஷயம் பார்த்தோம். அடுத்து 5வது அந்த மோசடி செய்த பிறகு நம்ம ஒது செய்யணும்னு சொன்னோம். இப்போ 6வது குர்ஆனை ஓதும்போது அடுத்து 7வது பாருங்கள். அடுத்து 7வது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குல்லி சலாத்தின், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் நம்ம ஒது செய்கிறது ஒரு முஸ்தஹப்பான விஷயமுங்க. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களா, யதவல்லு இந்த குல்லி சலாத்தின், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வார்கள். இது வந்து ஒரு முஸ்தஹப்பான விஷயம். அடுத்து 8வது ஒரு முஸ்தஹப்பான விஷயம் பார்த்தா, இந்த இராதத்தில் ஜுனூபி முஆவதத்தில் ஜிமா. இப்போ ஒருத்தவங்க வந்து தன்னுடைய மனைவியோடு சேர்ற நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் ஒது செஞ்சுட்டு சேர்றது முஸ்தஹப்பான விஷயம். ஏன்னு சொன்னால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா அதா அஹதுக்கும் இலா அஹ்லிஹி சும்ம அராத ஐ யஊத ஃபல் யதவல்லா. உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியின் பக்கம் சேருவதற்காக வந்தால் அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து 9வது பாருங்க, இந்த இராதத்தில் ஜுனூபி அன் நௌம அவில் அக்ல அவி ஷுருப. அடுத்து 9வது முஸ்தஹப்பான காரியம் என்னங்க, இப்போ வந்து நம்ம குளிப்பு கடமையான நிலையில் இருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமுங்க. குளிப்பு கடமையாக நம்ம இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க நினைக்கிறோம், அல்லது ஏதாவது சாப்பிட நினைக்கிறோம், அல்லது தண்ணீரை குடிக்க நினைக்கிறோம். இந்த மாதிரி சமயத்தில் ஒது செய்து கொள்வது முஸ்தஹப்பான காரியம். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லியிருப்பாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ஜுனுபாலியாக இருக்கும் நிலையில் இதா அராத ஐ யனாம அவ் யஅகுல அவ் யஷ்ரப வஹுவ ஜுனுபுன், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கோ அல்லது சாப்பிடுவதற்கோ அல்லது குடிப்பதற்கோ நாடினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபல்யதவத்த வுதுஅல் லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி எப்படி ஒது செய்து கொள்வார்களோ அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செய்து கொள்வார்கள். நமக்கும் அப்படி ஒது செய்ய சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வந்து ஒரு 9வது முஸ்தஹப்பான காரியம். அடுத்து 10வது ஒரு முஸ்தஹப்பான காரியம் என்ன, கபுலல் குஸ்லி, அதாவது கபுலல் வுதுஇ இந்தல் ஜனாபதி,
அதாவது இப்போ நம்ம ஜுனுபாலியாக நாம் இருக்கிறோம், குளிப்பு கடமையான நம்ம நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ என்னங்க, ஃபஸ்ட்டு வந்து அல் ஒது கபுல் அல் குஸ்லி ஐந்தல் ஜனாபா, இந்த குளிப்பு கடமையான குளியலை நாம் குளிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ஒது செய்து கொள்வது முஸ்தஹப்பான காரியம். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் தெளிவாக வருது. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதா இகுத்தசல மினல் ஜனாபதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாபத்துடைய அந்த குளிப்பு கடமையான அந்த குளியலை குளித்தால் யபுதஉ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிப்பாங்க எப்படி தெரியுமா, ஃபயகுசிலு யதைஹி, தன்னுடைய கைகளை கழுவுவார்கள், சும்ம யஃபுருகு பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி, பிறகு தன்னுடைய வலது கையால் என்ன செய்வாங்கன்னா இடது கையால் அந்த இடது கையில் தண்ணீரை ஊற்றுவார்கள். அதற்கு பிறகு சும்ம யகுசிலு ஃபர்ஜஹு, தன்னுடைய அந்த மர்மஸ்தானத்தை என்ன செய்வாங்களாம் கழுவுவார்கள். சும்ம யதவத்த உது அல்லி சலாத்தி, பிறகு என்ன செய்வாங்களாம் தொழுகைக்காக உது செய்வதைப் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து கொள்வார்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குளிப்பு கடமையான அந்த குளியலை நாம் குளிப்பதற்கு முன்பு உது செய்து கொள்வது என்னங்க, அது வந்து ஒரு முஸ்தஹப்பான காரியம். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 என்னங்க, நம்ம இந்த 10 விதமான சமயத்திலே நம்ம உது செய்து கொள்வது அது வந்து ஒரு முஸ்தஹப்பான விஷயமாக இருக்குது. அதற்கு பிறகு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஜனாசாவை, ஒரு மையத்தை நம்ம குளிப்பாட்டுறோம், அப்போ நம்ம உது செய்து கொள்வது முஸ்தஹப். அல்லது ஒரு மையத்தை நம்ம சுமந்து செல்கின்றோம், அப்போவும் என்னங்க உது செய்து கொள்வது முஸ்தஹப்பான விஷயம். அல்லது நம்ம பாங்கு சொல்கிறோம், அந்த பாங்கு சொல்லும் பொழுது இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம உதுவோடு இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம பாங்கு சொல்லும் பொழுது நம்ம அந்த உது செய்து கொண்டு அந்த உதுவுடைய நிலையில் பாங்கு சொல்வது அதுவும் ஒரு சவாபான விஷயம், அது வந்து ஒரு நன்மைக்குரிய விஷயம், அது வந்து ஒரு உயர்ந்த விஷயம் என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்த்த செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம போன வீடியோவில் உதுவை 3 வகையாக பிரித்து ஃபரது, வாஜிபு, அடுத்து இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உது வந்து எப்போல்லாம் செய்கிறது, அது நன்மைக்குரிய விஷயம், முஸ்தஹப்பான விஷயம் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு வழிகளை ஹிதாயத்தாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம கண்டினியூவாக இந்த உதுவுடைய சட்டங்களுடைய அந்த தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்க, இந்த விஷயங்கள் செய்தால் உது முறிந்துவிடும் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் முக்கியமான சட்டங்கள் இதெல்லாம் ஆக நம் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டால் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருங்கள். அவர்கள் நன்மை செய்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அதை சவாபாக எழுதுவான், அது அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனின் வழியாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக நாம் எப்படி அல்ஹம்துலில்லாஹ் கேட்டோமோ நம்முடைய சகோதரர்களும் அதே போல கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நல் நிய்யத்தோடு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களின்படி அமல் செய்யக்கூடிய, அதை அமல்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.